அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளியில் உழவு இயந்திரத்தில் பயணித்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன 8 ஜனாசா வீடுகளுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். தேதி மாவடிப்பள்ளியிலே நடந்த அனர்த்தம் 8 உயிர்களை பலியெடுத்திருக்கிறது. சிறிய பிள்ளைகள் உட்பட மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்கள் உட்பட ஒரு பரிதாபகரமான மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்திலே பாதிக்கப்பட்ட உயிர்களை எடுப்பதிலே நிறைய பேர் பிரியத்தினதால் பொதுமக்களுடைய பெரிய உதவி, அதேபோல் அரசியல்வாதிகள், தாயிர் சேமன் உட்பட எல்லோரும் மாயிர் சேமன் உட்பட எல்லோரும் இதிலே பங்களிப்பு செய்தார்கள். அதேபோல மாளிகைக்காடு சாய்ந்தமர்ந்து மக்களும் பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சம்மாந்துறை மக்களும் காரதீவு தமிழ் சகோதரர்கள் கூட இந்த பணியிலே மிக கடுமையாக ஈடுபட்டதாக அறிகிறோம். இருந்தாலும் இவ்வாறான ஒரு பெரிய அனர்த்தம் வரப்போகிறது என்று ஏற்கனவே வளிமண்டல திணைக்களம் அறிவித்த பொழுது இவ்வாறான ஒரு தாக்கம், புயல், வெள்ளம், மழை வரப்போன்றது தெரிந்தும் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரோ அல்லது போலீசாரோ அதுக்குரிய அதிகாரிகளோ எடுக்கவில்லை. அதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். ஏனென்றால் அதிகாரிகள் ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருந்தால் இவ்வாறான ஒரு அனர்த்தம் அல்லது அந்த பாதை எல்லாம் அடையாளப்படுத்த வேண்டிய பணிகளை பாதுகாப்பு படையோ அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரோ அல்லது அதுக்கு பொறுப்பான அதிகாரிகளோ முன்னெடுத்திருந்தால் இவ்வாறான அனர்த்தங்களை தடுத்திருக்கலாம். எதிர்காலத்திலும் இவர்கள் இவ்வாறான தவறுகள் விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.